3/12/2025 புதன்கிழமை. மிகவும் புனிதமான காலம், சிவபெருமானுடைய அனுகிரகம் பெறக்கூடிய காலம். அக்னி சொர்வமாக இருந்து வரக்கூடிய திருவண்ணாமலை தீபம், கார்த்திகை தீபம் எல்லாம் வழிபாடு செஞ்சு புண்ணியத்தை தேடிக்கொள்ள வேண்டும். அது மாதிரி நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அண்ணாமலை தீபம் புதன்கிழமை வருது. புதன்கிழமைனால வித்யா அனுகிரகம் உண்டாகும், சோமங்கலத்தை கொடுக்கும், சகல சௌபாகியங்கள் கொடுக்கும். இந்த புதன்கிழமை அன்றைய தினம் கார்த்திகை தீபம் வரும்போது காலையில பரணி தீபம் ஏற்று மாலையில அண்ணாமலை தீபம் ஏற்றும் போது நம்மளுக்கு எல்லா வகையும் கிடைக்குது. ஆகவே எல்லா வளம் பெற்று வாழக்கூடிய தன்மை நம்மளுக்கு உருவாகும் போது இத்தனைக்கு நம்மளுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கும். நம்முடைய குடும்ப கஷ்டம் வருடம் நம்மளுக்கு கிரிவலம் தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வர்றோம். ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு நாளுக்கு ஒரு பலன் உண்டு கிரிவல பாதையில. அது இல்லாம நம்ம கிரிவலம் போகும்போது கண்டிப்பாக அஷ்டலிங்கத்தை தரிசனம் செய்தே தீரணும். நம்ம மலை மட்டும் சுத்தி வர்றது கணக்கு வச்சுக்கிறோம். அது வாரம் போயிட்டு வரவங்களுக்கு, தினசரி மலை சுத்துறவங்களுக்கு ஒன்றும் கணக்கு கிடையாது. நம்ம மாதம் ஒரு முறை போகும்போது அஷ்டலிங்கத்தை தரிசனம் உள்ள போய் அந்த சிவபெருமான தரிசனம் செஞ்சுட்டு வரும்போது நம்மளுக்கு அனைத்து நன்மை உண்டாகும். ஆகவே இத்தனை நம்ம சரியான முறையாக பயன்படுத்தி கொள்ளணும். மாலை பொழுது அண்ணாமலை தீபம் ஏற்றும் போது ஹரோகரா ஹரோகரா சொல்லி சிவசிவா சிவசிவா சொல்லி வழிபாடு செய்யும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அக்னி எப்படி ஜுவலையாக பிரகாசமாக இருந்து வருதோ அதே மாதிரி அண்ணாமலை தீபம். ஆகவே நம்முடைய ஒவ்வொரு வருஷம் அந்த அண்ணாமலை தீபம் யார் பார்க்குறாங்களோ அவங்கள மோட்ச பிரதானம் நல்கும்னு சொல்லுவோம். இன்னும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, உரிமம் பெற்றவர் தவிர, அதாவது உரிமம் அப்படின்னா என்ன, அரசாங்கத்தால் அல்ல, அந்த தெய்வத்துக்கு யார் தொண்டு செய்து அந்த மலையில கால் வச்சு ஏறலாம் அப்படின்னு இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் அந்த மலையில ஏறி அந்த தீபம் ஏற்றணும். கண்டமெல்லாம் ஏறக்கூடாது. எல்லாரும் தீபம் வழி கிடைக்குது, அதிகாரம் இருக்குது, பயன்படுத்திக்கிறோம். நானும் போய் தீபம் ஏற்று பார்க்கணும், பக்கத்துல போய் பார்க்கணும், எங்க இருந்து பார்த்தோன்னா தீபம் தான் எரிய போகுது. அப்போ அந்த உரிமம் பெற்றதை தவிர மற்றவங்க மலையில ஏறாம இருப்பது சிறந்தது. மலையில நம்ம ஏறி பார்க்கணும்னு சொல்லி புண்ணியம் நினைச்சு பாவத்தை நம்ம சேர்த்து கொள்ளக்கூடாது. அதுக்காண்டிதான் ஒரு 2-3 வருஷம் முன்னாடி கூட நிறைய வீடெல்லாம் அழிஞ்சு போனது காரணம். ஏன்னா மலையில வீடு கட்டக்கூடாது, அது தெய்வத்துக்கு உண்டான இடம். அந்த தெய்வத்துக்கு உண்டான இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஆக்கிரமிப்பு பண்ணி வீடுகள்லாம் வரும்போது அது சுபத்தன்மை உண்டாகாது. வாழும் காலம் நன்மை இருந்தாலும் செல்லும் காலம் நன்மை இருக்காது. ஆகவே அந்த பாவத்தை சேர்த்து கொள்ள வேண்டாம். அதனால உரிமம் பெற்றவர் அப்படிங்கும்போது அந்த மலை ஏறி தீபம் ஏற்றக்கூடிய தகுதி யாருக்கு அந்த இறைவனால் கொடுத்துருக்காங்களோ அவங்களை தவிர வேற யாரும் ஏறாமல் இருப்பது சிறந்தது. ஆகவே எல்லாரும் அதை பயன்படுத்தி கொண்டு அந்த சிவபெருமான தூரத்திலேயே நின்று பார்த்தாலும் பக்கத்துல நின்று பார்த்தாலும் எல்லாம் ஒரே பலம்தான். நம்ம தூரத்திலேயே நின்று ஈஸ்வரா அப்படின்னு வழிபட்டாலே நம்ம போதும். அந்த ஜுவலை நம்ம பார்த்தாலே போதும். மலை சுத்தி எங்கனாலும் அது தெரியும். அதனால நீங்க அந்த அண்ணாமலை தீபத்தை கண்டுகளித்து உங்களுடைய வாழ்க்கையில புண்ணியத்தை தேடிக்கொண்டு அன்றைய தினம் கிரிவலம் போயிட்டு வரும்போது எல்லா வகையான நன்மை உண்டாகும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயமலா ஜெயமலா ஜெயமலா. வாழ்க வளமுடன்.